ஸ்வீட் ஹார்ட் நெக் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாமா? சிம்பிள் டிப்ஸோட பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் இந்த மாதிரி கிளாத் வச்சு டபுள் ஃபோல்டு பண்ணிட்டேன். அதில் நான் நெக்கோட வித்தை வந்து மார்க் பண்ணுறேன். 3 இன்ச்சஸ்க்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நெக்கோட டீப் வந்து 5.5 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணுறேன். ஸோ அது ஸ்டாண்டர்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. 5.5 ரொம்ப லோவாக இருக்காது ஃப்ரண்ட் நெக்குக்கு. ஸோ அந்த கீழேயும் வந்து வித்தை நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு 2 லைனையும் நான் ஜாயின் பண்ணி இன்டர்செக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டீப் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சஸ். ஸோ நம்ம இப்போ கீழேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். 2 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க்கிங் போட போகிறோம். மார்க்கிங் போட்டதுக்கப்புறம் அந்த 2 இன்ச்சஸ்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ண போகிறோம். அவுட்டர் சைடில் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்வீட் ஹார்ட் நெக்குக்கு கொஞ்சம் வைடராக நெக் இருக்கும்போது தான் அந்த ஷேப் வந்து அழகாக நமக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த பாயிண்ட்லேருந்து கீழே இருக்க பாயிண்ட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த ஆர்ம் ஹோல் ஸ்கேலை வச்சு நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த கர்வ் அழகாக உங்களுக்கு வரும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஸ்வீட் ஹார்ட் நெக் வந்து ட்ராயிங் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு கீழே நான் வந்து விட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஸ்வீட் ஹார்ட் நெக் வரைஞ்சாச்சு இல்லையா? இப்போ அதுக்கு பக்கத்துலேயே 1 இன்ச்சஸ்க்கு நம்ம கேப் விட்டு அந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி கேன்வாஸில் ஸ்டிச்சிங்க்கு ஃபினிஷிங் நெக்கோட ஃபினிஷிங்க்கு இந்த கிளாத் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம இதை நம்ம வரைஞ்சிட்டு வந்துடலாம். சூப்பராக வரைஞ்சாச்சு. இப்போ நீங்கள் இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த இடத்துல 1/4 இன்ச் விட்டோம் இல்லையா? அந்த லைன்லேருந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்கோட உள்ளே இருக்கிற கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட போகிறோம். அப்போ நம்மளுடைய ஸ்வீட் ஹார்ட் வந்து அழகாக நமக்கு தெரியும். ஏன் இந்த 1/4 இன்ச் நான் விட சொன்னேன்னா, நீங்கள் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது நமக்கு நெக்கு வந்து வைடர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்டிச் பண்ணும்போது கேன்வாஸில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது வைடாக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 1/4 இன்ச்சு விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கிளாத் வந்து கண்டிப்பாக விரியாது. உங்களுக்கு இப்படி விரியறதுனால மட்டுமே நமக்கு ஷோல்டர் ஃபாலுங்கிற பெரிய மிஸ்டேக் வந்து நமக்கு இந்த இடத்துல வரும். ஸோ அந்த மிஸ்டேக்கை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி 1/4 இன்ச்சில் நீங்கள் கேன்வாஸ் விட்டு நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு நெக் ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வரும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக சூட் ஆகும். எல்லா நெக்குமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி கட் பண்ணி பாருங்கள். நெக்கு வந்து வித்து வந்து வைடர் ஆகாமல் உங்களுக்கு ஷோல்டர் ஃபாலுங்கிற பெரிய ப்ராப்ளம் வந்து வராமல் உங்களுக்கு தவிர்க்கலாம்.